ஸ்ரீ கராத்தே முனிப்பன்சாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மேசராசி நேயர்களுக்கும் வணக்கம். மேசராசி நேயர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைசனில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. வாங்க, மாத பலன், மாதத்தின் பாலன பலன் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய கோச்சார வரைபடம். இதை வச்சு தான் நான் பலன் சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில், அதாவது நண்பர்களோட உதவி நாடுவீங்க, மூத்த சகோதரி உதவி நாடுவீங்க. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அந்த 2ஆம் திருமணத்தை சேர்ந்தவங்ககிட்ட ஒரு உதவி நாடக்கூடிய அளவில் இருக்கும். அப்போ இதெல்லாம் லாபம் நம்ம பெறுவோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக லாபம் பெறுவோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதரிட்டு நண்பர்கிட்ட இது விட்டு கொடுத்து போகணும். நம்மளோட வயசில் மூத்தவன்ட்ட பார்த்து விட்டு கொடுத்து போனாவே பிரச்சனை சால்வ். ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரியும் சரி, நண்பர்களும் சரி, ஓகேங்களா? அதாவது 2ஆம் தாரத்தோட உறவுகளாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரத்தோட நம்ம தாரத்தோட கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளியூர் போகிறது, ஆன்மீக பயணம் போகிறது, தூரத்து பயணம் போகிறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மிக சிறந்தது, மிக சிறப்பாக நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பொருளாதாரம், வாழ்வாதாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாபகரமாக இருக்குமான்னு கேட்டால் லாபகரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் கவனம், விட்டு கொடுக்கும் தன்மை வேணும். இருந்து அந்த அளவு பக்குவம் பற்று இருந்தீங்கன்னா இந்த மாதங்களில் நான் சொல்கிற பலன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு குறைப்படியெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ நம்மளோட பொருளாதாரம், வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் லாபகரமாக இருக்குமா? லாபகரமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து இந்த காலகட்டங்களில் ஒரு வெற்றி நடை போடும், கொஞ்சம் சுணக்கத்தை காட்டும். அதனால் பார்த்து நிதானத்தோடு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இளைய சகோதரர்கள் காத்த இந்த காலகட்டங்களில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும், பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும், சின்ன ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாய் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நிலையான போக்கில் இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனம் அமைப்பு இதெல்லாம் நிலையான அமைப்பு இருக்கும். இருந்தாலும் பார்த்தாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே கொஞ்சம் அக்கறை, ஒரு கவன ஈர்ப்பு கொள்ளுங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி இந்த உயர்கல்வி படிப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீரோட பகுதியில் இருக்கிறவங்க, ஒரு அம்மன் தெய்வம் கோயில் பக்கம் அருகாமையில் இருக்கிறவங்க, சுடுகாடு பகுதி அருகாமையில் குடியிருக்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா சுடுகாடு பகுதி தாண்டி தான் நாங்கள் உள்ளே வெளியே வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் தூரமாக சொல்லலாம். ஒரு தண்ணி பகுதி, அது ஆற்று பகுதி. ஓகேங்களா? அது அம்மன் கோயில் பகுதி. இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு, வாசல், வண்டி, வாகனம் அமைப்பு நல்லா இருக்குங்க. தாயாரோட அமைப்பு நல்லா இருக்கும், ஒரு உடல் அமைப்பு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பூர்வீகம் இந்த மாதிரி அமைப்புகள் எப்படின்னு கேட்டோம்னாக்கா, பூர்வீகம் இந்த காலகட்டங்களில் ஒரு நிலையான போக்கெல்லாம் இருக்குமான்னு கேட்டாக்கா ஒரு லாபகரத்தை கொடுக்கும், சின்ன ஒரு இக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் நம்ம இடவாசல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு அதை பூர்வீகத்தில் உள்ள சொத்து பத்து இதில் கோர்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கரெக்டாக அணுகிற முறையில் தான் இருக்குது. அது லாபகரமாக பாதக நிலையான்னு தெரியறதுக்கு உண்டான நீங்கள் அணுகிற நிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு விட்டு கொடுத்து சூச்சகமாக, அதாவது மாடு போகிற போக விட்டு திருப்பி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதே வழியிலே போய் நம்ம காரியத்தை சாதிக்கணும்னா யுக்தி கையாண்டோம்னாக்கா பூர்வீகத்தில் உள்ள அனைத்தும் நம்மளுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகி ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் வரும். அதே மாதிரி மாந்திரிகவாதி, ஜோதிடர் இருக்கிறீங்க, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறீங்க, சினிமா துறையில் இருக்கிறீங்க, ஹோட்டல், இந்த மாதிரி எது ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி காலகட்டங்களில் இது சொன்னதை அப்படி கையாண்டிங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? வேலை பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. இந்த காலகட்டங்களில் அந்த வேலை பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கிட்டாக இருக்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருங்க. பெருசாக பாதிப்பு இருக்காது. வேலையாட்களை வச்சு வருமானம் சம்பாதிக்கணும். இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கவன ஈர்ப்போடு இருங்க. கொஞ்சம் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. சரி, என்னோடய திருமண வாழ்க்கையில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அந்த திருமண வாழ்க்கை பார்த்து இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் அனைத்து வெற்றி கொடுக்கும். இயற்கை வழி திருமணம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேவட்டு கொடுக்குமா? ஒரு நல்ல ஒரு பேவட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி திருமணம் நடக்குமா? நடக்கும். சிலருக்கு விருப்பமில்லாத திருமணமும் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு நம்ம ஒரு காரணத்துக்காக நம்ம திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அமையும்.
ஓகேங்களா? சரி. அப்போ கூட்டு தொழில் இந்த காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய தள்ளி வைக்கணும். அதே மாதிரி கோர்ட் ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி அமைப்புல இருக்குது அப்படின்னாக்கா, அதெல்லாம் அந்த காலகட்டம் முதலே சொல்லியாச்சு. ஓரளவுக்கு ஒரு ஒரு ஜெயமா ஒரு லெவலாக இருக்கும். நம்ம தந்தையோட அமைப்புல ஓரளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கும். அதுக்கு ஒரு கல்வி வச்சு நடத்துறீங்க, ஒரு ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துறீங்க, தர்மத்துக்கு காரியகர்த்தாவா இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு டியூஷன் இந்த மாதிரி நடத்துறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, குருமார்கள்லாம் குருமார் அமைப்பில் இருக்கிறீங்கன்னா, நம்ம அமைப்பில் உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். அப்போ தொழில் அமைப்பு அது வெளியூர் வெளிமாவட்ட தொழில் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி டைம் ஆகிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.